தினசரி வாழ்க்கையில் மகாபாரதம் வழங்கும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் சில பதிவுகளை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். 1,10,000 ஸ்லோகங்கள், 300க்கும் அதிகமான கதாபாத்திரங்கள் கொண்ட மகாபாரதம் ஒரு ஹியூமன் மைண்டோட என்சைக்ளோபீடியா, மனித உணர்வுகளின் கலைக்களஞ்சியம். இந்த அளவு கேரக்டர் வேறு எந்த உலக எபிக்ஸில் கிடையாது. இப்போ நீங்கள் கிரேக்க எபிக் இலியடுன்னு ஒடிசியெலாம் எடுத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களுடைய மனோபாவத்தை இந்த அளவுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரே இதிகாசம் மகாபாரதம். அதனால தான் வியாசர் இஸ் எ கிரேட்டஸ்ட் சைக்காலஜிஸ்ட், மனோ தத்துவ நிபுணர். நான் சொன்னேன் இல்லையா, 300 கேரக்டரும் ஒவ்வொரு சமயத்துக்கு தகுந்தா போல் அவருடைய எண்ண ஓட்டங்களை மிக தெளிவாக சொன்னவர் வியாசர். ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கேரக்டர்ஸ்லாம், நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தானே. அப்படி பார்க்கும்போது மகாபாரதத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஒரு மாடலாக எடுத்துகிட்டு அந்த மாடல் இன்றைக்கி அப்ளை ஆகுமா, அந்த மாடல் நடந்த அதே சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குமா, அப்படி நடக்கும்பொழுது அந்த சம்பவத்தில் நல்ல விஷயங்களை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும்னு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆஃபீஸ்லேயே அடிக்கடி, எங்கள் ஆஃபீஸில் ஒரு சகுனி இருப்பான்னு சொல்லுவாங்க, வீட்லேயும் சகுனி இருப்பாங்க, ஆஃபீஸ். அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, சகுனின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க, எப்படி அவங்களுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வருவீர்கள், எல்லாத்துக்குமே இந்த சைக்காலஜி ஆஃப் மகாபாரதா இஸ் ரியலி யூஸ்ஃபுல். இது நான் ஒரு சிம்பிளாக தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். இது ஒரு ஜாலியான ப்ரோக்ராம். அதாவது இப்போது மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸில் பகவத்கீதை ஒரு கோர்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்பாங்க, அப்புறம் டயலமா ஆஃப் அர்ஜுனா, அதெல்லாம் அந்த மாதிரி ஜார்கன் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. சிம்பிளி ஐ எம் கோயிங் டு நரேட் அ ஸ்டோரி. ஒரு நல்ல, அதாவது மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு விரைவாக சொல்லி அதனுடைய சைக்காலஜி பேக்ரவுண்ட் என்ன, அந்த பேக்ரவுண்ட் அதே சுச்சுவேஷன் இப்போது நமக்கும் நடந்தால் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது, தர்ம சங்கடத்திலிருந்து நாம் எப்பொழுது வெளியேற முடியும். அதாவது நமது உறவுக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்களோ நண்பர்களாலும் நமக்கு கிடைக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கு இல்லையா, அந்த சூழ்நிலை நமக்கு வந்தால் எப்படி அதிலேருந்து தப்பிச்சிக்கிறது. இதே தர்ம சங்கடமான சூழ்நிலையில் பாண்டவர்கள் ரொம்ப சீரியஸாக மாட்டினாங்க. அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இந்த சம்பவம் ஆதி பருவத்தில் வருகிறது. பாண்டு இறந்து போகிறார். திருதராஷ்டிரன் வழி இல்லாமல் யுதிஷ்டருக்கு யுவராஜா பட்டம் கொடுக்குறார். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டவர் பாண்டவர்கள். யுவராஜா பட்டம் கிடச்ச உடனே தர்மபுத்திரர் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். ஒரு ஆண்டிலேயே தர்மபுத்திரன் பாண்டவர்களுடைய பெயர் அஸ்தினாபுரம் மட்டுமல்லாமல் பல இடங்களில் பிரதிபலிக்கிறது. அவர்கள் சிறந்த அரசர்கள், தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள் என்ற ஒரு எண்ணம் பொதுமக்கள்கிட்ட வந்துடுது. ஆப்வியஸ்லி துரியோதனாதிகளுக்கு ஒரு பொறாமை, இப்படியே விட்டுட்டா நமக்கு அரசாட்சியே நம்ம கையில் கிடைக்காதோ என்ற ஒரு பயம். ஸோ துரியோதனன் போய் திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறான், அப்பா இப்படியே விட்டால் நாங்கள்லாம் காலி, ஏன்னா இவங்க நிச்சயமாக நீங்கள் போன பிறகு தர்மபுத்திரன் தான் அரசனாக போகிறோம், எங்களுக்கு பிச்சை, எங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் போயிட போகிறது, என்ன செய்கிறதுன்னு. திருதராஷ்டிரன் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போது இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சகுனிக்கிட்ட கேட்குறாங்க. சகுனிக்கிட்ட ஒரு பெரிய ஸ்டாக் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், சகுனியோட கேரக்டர் நல்லா படிக்கும்போது அவர் அந்த சூதாட்டத்தில் திறமைசாலி, கண்ணை கட்டும் வித்தை அவர் கண்டுபிடிச்சவர். இப்போ கூட சொல்லுவாங்க, இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், கண்ணை கட்டுற வித்தை இன்றைக்கி இருக்குது, இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காலையும் இருக்குது, ஆஸ்திரேலியாவிலும் இருக்குது. அதாவது உங்கள் கண் எதிர்க்க ஒரு மாயாஜாலம் நடக்கும், அது ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி சகுனி நியூ த ஆர்ட். நீங்கள் 2ன்னு பகடை போட்டீங்கன்னா அது 4ஆக உங்கள் கண்ணுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த தந்திரம் தெரிஞ்சுது, மந்திரம் தெரிஞ்சதே தவிர இஸ் நாட் அ கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ என்னடா பண்ணுறதுங்க சார், ராஜதந்திரி. அந்த காலத்தில் ராஜதந்திரம், அதாவது என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அந்தனர் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதாவது இந்த காலத்து பிரசாந்த் கிஷோர் மாதிரின்னு வச்சுங்களேன். உங்களை கூப்பிட்றாங்க, யார், கௌரவர்கள் கூப்பிட்றாங்க. அவன் வங்காள நாட்டிலேருந்து வரான். அவன் பேர் கணிகன் பேர். இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ராஜதந்திரம். அவன்கிட்ட சொல்கிறாங்க, என்ன செய்கிறதுனே தெரியல, பாண்டவர்கள் நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க, எப்படி அவங்களை அழித்தாக வேண்டும், டைரெக்டாக அவங்கள நாங்கள் கொல்ல முடியாது, ஏன்னா பாப்புலாரிட்டி, people will be against it.
இது இந்த சமயத்தில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மகாபாரத காலத்தில் அரசாட்சி இருந்தால் கூட ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, மக்களுடைய மனோபாவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் ரொம்ப சுலபமாக பாண்டவர்களில் ஒரு தேரை ஏற்றி அவங்கள கொல்ல முடியும், இல்லை ஒரு யானை ஏற்றி கொல்ல முடியும். இப்போ சொல்லுவாங்கள்ல, யாரா பிடிக்கலன்னா லாரி ஏற்றி அதை வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லிடலான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் இப்போ செஞ்சுருக்கலாம். ஏன் செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி செஞ்சால் தெர் இஸ் அ பாப்புலர் அரைசல் தான். இதில் வந்து சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம், அதில் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி வருகிறது. கம்சனுக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணரால் தனக்கு மரணம் ஏற்பட போதே அவன் நல்லாவே தெரிஞ்சிட்டான். கிருஷ்ணர் எங்கே இருக்கிறார் என்பதையும் அவன் தெரிஞ்சுட்டான். பிரஜ் பூமியில் கோகுலத்தில் பிருந்தாவனம் பக்கத்தில் இருக்காங்கிறதும் கம்சனுக்கு தெரியும். நினச்சிருந்தான்னா ஒரு 1000 சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு நந்தகோபன் ரவுண்ட் அப் பண்ணி கிருஷ்ணரை அழைச்சிட்டு வந்து அவனை கொண்டுருக்கலாம். ஏன் செய்யலை? செய்யாமல் எதுக்கு பூதகி அப்புறம் எல்லாரையும் வந்து திருட்டுத்தனமாக ட்ரெஸ்ஸு போட வச்சு இன் டிஸ்கைஸ்லாம் ஏன் அமைச்சான்னு கேட்டிங்கன்னா, கிராமத்து உள்ள அவ்வளோ சுலபமாக அரசர்கள் நுழைய முடியாது அந்த காலத்தில். அந்த அளவு கிராம பஞ்சாயத்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்தியாவில். உலகத்துக்கே கிராம பஞ்சாயத்து தான் வந்து இந்தியா கொடுத்த மிகப்பெரிய கொடை டெமோக்ரஸியில். ஸோ அதனால் வந்து ஒரு சுலபமாக நீங்கள் வந்து அப்படி பண்ணாங்கன்னா உடனே அங்கே ஒரு பெரிய ரெவல்யூஷனே வரும். மக்கள் வந்து தர்மத்தை பின்பற்றுவர்கள் அந்த காலத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் அப் பண்ணிட்டு போனோன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனே வரும். அதுக்காக தான் பயந்தான் கம்சன். அதுதான் வந்து இந்த முக்கியமான இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். 9ஆம் நூற்றாண்டில் திருச்சி பக்கத்தில் திருப்புறம்பியம்னு ஒரு இடம், அங்கே 3 போர்கள் நடந்தது, மிக முக்கியமான போர்கள். அந்த 3 போர்களையும் எத்தனை பேர் பங்கு பெற்றார்கள் தெரியுமா? 50-100 பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் 30,000 பேர். நான் சொல்கிறது 9ஆம் நூற்றாண்டில். ஆனாலும் திருப்புறம்பியம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை கிராமத்துலேயும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை போரினால். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுன்னா அந்த ஏரியா முழுக்க அஃபெக்டே ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிராம பஞ்சாயத்து வாஸ் வெரி ஸ்ட்ராங். பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்வார்னா, ராஜா கிட்ட உனக்கு ஆட்கள் வேணால் நான் தரேன், பணம் வேணால் தரேன், ஆனால் அந்த போரினுடைய பாதிப்பு கிராமத்துள்ள வரக்கூடாது, நாங்கள் அழகாக கவர்ன் பண்ணிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் அந்த காரணத்துக்கு கொண்டு தான் கௌரவர்கள் பாண்டவர்களை டைரெக்டாக அடித்து கொல்றதுக்கு பயந்தாங்க. ஏதாவது ஒரு வழியில், ஒரு வஞ்சக வழியில் தான் கொல்ல வேண்டும் என்றார்கள். அதனால தான் அவனை கூப்பிட்டு வராங்க. அதனால் கௌரவர்கள் சொன்னாங்க, அந்த வழி சரியாக வராது மிஸ்டர் கணிகர், எனக்கு வேறு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ கணிகர் என்ன சொல்கிறான்னா, இதுதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மகாபாரதத்தை தவிர வேறு எந்த இலக்கியங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. கணிகர் சொல்கிறார், லுக், இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, நீங்கள் மிக மிக நட்புடன் இருப்பதாக பாண்டவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ட்ராமா பண்ணணும், நீங்கள் நடிக்கணும். அதாவது அவங்கள்ட்ட ரொம்ப நட்பாக இருக்கிறதா நீங்கள் நடிக்கணும். ஆனால் அந்த நடிப்பு வெளியில் தெரியக்கூடாது. அதை நீங்கள் செய்ய முடியும். கௌரவ செய்கிறோம், எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னொன்னே கணிகன் எனாக்ட் பண்ணி கொடுக்குறான். கணிகன் மான் பண்ணுறான். முதல்ல நம்ப மாட்டாங்க பாண்டவர்கள், இதோ பிளான் பண்ணுறாங்க. ஆனால் கிராஜுவலி தே வில் அக்செப்ட் தட் யூ ஆர் அ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னாச்சு, இது முடிஞ்ச பிறகு கணிகன் போயிடுறாரு. பாண்டவர்கள் வீட்டில் நடக்கிற நல்லத்துக்கும் கெட்டத்துக்கும் துரியோதமார்கள் வருவாங்க. ஏதாவது ப்ரோக்ராம்னா துரியோதனை வந்து மெய் எழுதுவான், துச்சாசனன் கலந்து கொள்வான். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மகாபாரதத்தில் இருக்குது. மகாபாரதம் ஒரிஜினல் படிக்கும்போது தான் இந்த இன்ஃபர்மேஷன் வருகிறது. மகாபாரதத்தை வந்து ஒரு தமிழ்லையோ மற்ற மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எழுதுவதில்லை. ஏன்னா இது வந்து இரலவெண்ட்னு நினச்சிக்கிறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்க. இது ரொம்ப முக்கியம். மனிதனுடைய மனோபாவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சிகள். ஒரு 3 months 4 months வந்து பாண்டவர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது கௌரவர்கள் உண்மையாகவே நம்மளிடம் நட்பாக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு நிறைய சந்தர்ப்பங்களில் கௌரவர்கள் அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. இது முடிந்தவுடன் மீண்டும் கணிகனை கூப்பிடுகிறார்கள். அவன் திருப்பி வரான். இதில் இன்னொரு பியூட்டி பாருங்கள். இந்த கணிகன்கிற அந்த பிராமணன் ராஜதந்திரி பகலில் அவங்களை சந்திக்க மாட்டான், இரவில் தான் சந்திப்பான். ஏன்னா பகலில் அவனை பார்த்தாங்கன்னா பாண்டவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஏன்னா இவன் வந்து ஒரு சூழ்ச்சி செய்யக்கூடியவன். இவன் வந்து கௌரவர்களோடு சேர்ந்து இருப்பதுனால ஏதாவது சூழ்ச்சி செய்கிறான் என்ற உண்மை வெளியே வந்துடுங்கிறதுக்காகவே இரவில் மட்டும்தான் வருவான். 3 மணிக்கு கிளம்பி போயிடுவான். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணிகனுடைய அடுத்த ஸ்டெப் வந்து இப்போது ஒரு பிளான் பண்ணணும். வாரணாவதம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, கிட்டத்தட்ட நம்ம ஊட்டி மாதிரி. அங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது. அதை நீங்கள் புகழ்ந்து பேச வேண்டும். புகழ்ந்து பேசி அங்கே பாண்டவர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும், அவங்கள மட்டும். அங்கே வந்து ஒரு அரக்கு மாலையை கட்டி
அங்கே அவங்கள எரிச்சிருங்க, எதேர்ச்சியாக நடந்த விபத்து என்று சொல்லிவிடலாம் என்று ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்குறான். இந்த செய்தியை மகாபாரதம் படித்த எல்லாருக்குமே தெரியும், அதனால ரொம்ப எலாபரேட்டாக நான் சொல்லலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் பெய்டு ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, காசு கொடுத்து செய்தியை பரப்புவது அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. மகாபாரத காலத்திலேயே கௌரவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து டெய்லி யாராவது ஒருத்தர் பாண்டவர்கள் வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு எதையோ பேசிவிட்டு, தர்மபுத்திரா யுதிஷ்டா ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நேற்று நான் வாரணாவதம் போயிருந்தேன், சூப்பர் பிளேஸ் பாது, டோன்ட் மிஸ் இட், நிச்சயமாக போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வாரணாவதத்தை பற்றி யாராவது புகழ்வதை பாண்டவர்கள் காதுக்கு கேட்கும்படியாக செய்கிறார்கள் கௌரவர்கள். இது அந்த கணிகனுடைய ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ மனசு உள்ள வாரணாவதம் நம்ம போய் தான் ஆக வேண்டும், போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து விடுகிறது. இது 3 மாதங்கள், கடைசி 3 மாதம் கிளைமேக்ஸ். மீண்டும் கணிகரை கூப்பிடுகிறார்கள். கணிகன்ட்ட இன்னொருங்க, ஈ நெவர் ரிவீல் இஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் நான் இப்போ சொல்லுவேன், நீ முடிச்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அப்படி தான் நடக்குது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில். தே வில் நாட் ரிவீல் த ஹோல் திங். அப்பப்போ என்ன நடக்குமோ சொல்லுவாங்க, அப்புறமா கணிகன் மீண்டும் வருகிறார் நடுவிரைவில். இதுதான் கிளைமேக்ஸ். இப்போது திருதராஷ்டிரன்ட்ட போய் நான் சொன்னபடி நீங்கள் செய்யுங்கள் என்று கணிகன் சொல்கிறான். மறுநாள் துரியோதனன் திருதராஷ்டிரனை சந்திக்கிறான். அப்பா, நீங்கள் தயவு செஞ்சு பாண்டவர்களை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வாரணாவதம் அனுப்புங்க. நான் பிரேசனம் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அங்கே ஒரு அரக்கு மாளிகை கட்டிகிட்ருக்கோம், அங்கே அவங்கள எரிச்சிடலாம், இதுதான் திட்டம். அப்போது பாண்டவர்களை திருதராஷ்டிரன் கூப்பிடுகிறார். ஸோ திருதராஷ்டிரன் பஞ்ச பாண்டவர்கள் சம்மன் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ராஜா இல்லையா, எல்லோரும் போய் மரியாதையாக கை கட்டி நிற்கிறாங்க பாண்டவர்கள். திருதராஷ்டிரன் சொல்லுகிறான், கணிகன் என்ன சொல்லி கொடுத்தான்னு அதை அழகாக சொல்கிறான். அப்படியே எப்படின்னா, பஞ்ச பாண்டவர்களே நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கிறேங்க, அஸ்தினாபுரமே உங்களை பார்த்து புகழ்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தால் கூட உங்களை பார்த்தா எல்லாருமே நீங்கள் சோர்வாக இருக்கேங்க, கொஞ்சம் அழைச்சி போயிட்டேங்க. என்ன காரணம்? ஓவர் ஒர்க்கு. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, வாரணாவதம்னு இடம் இருக்குது, அங்கே போங்க. நீங்கள் அங்கே போய் சும்மா ஒரு 3 மாதம் இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். யாரையும் அழைச்சிட்டு போகாதீங்க, அமைச்சர்ஸ்லாம் அழைச்சிட்டு போய் உங்கள் ஃபைல்லாம் கொடுத்து உங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நோ மொபைல் ஃபோன், நத்திங், ஜஸ்ட் கோ தேர் அலோன், என்ஜாய் த சீன், அதை வேட்டையாடுங்க, போங்க அப்படிங்கிறாங்க. அப்போது திடீரென்று தர்மபுத்தருக்கு ஏதோ இதில் ஒரு சூது இருப்பது தெரிய வருகிறது. இங்கே தாங்க வியாசர் பண்ணுற ஒண்டர்ஃபுல் சைக்காலஜி. சடன்லி ஃபெல்ட், யார்? தர்மபுத்திரன், ஏதோ ஒரு இதில் சூது இருக்குன்னு. ஆனால் அவனால் மீற முடியல. ஏற்கனவே வாரணாவதத்தை பற்றி மனசில் அவங்க பதித்த அந்த நல்ல எண்ணங்கள் அது ஒன்று. 2வது, அரசன் சொல்லுகிறான் கண்டிப்பாக போக முடியாது. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு பாண்டவர்கள் வேறு வழி இல்லாமல் வாரணாவதத்துக்கு போகிறார்கள். இதோட இந்த இன்சிடெண்ட்டை நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறது உங்களுக்கே தெரியும். விதுரர் எப்படி இவங்களை காப்பாற்றுகிறார், எப்படி அவங்க அரக்கு மாளிகையிலும் தப்பிக்கிறார்கள் என்பது நம்ம தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு சைக்காலஜி இருக்குது, இன்றைய வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சி எவ்வாறு பயனளிக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அந்த ஊட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, வாரணாவதம். அந்த வாரணாவதம் எங்கே இருக்கிறது? பாண்டவர்கள் மனதை கவர்ந்த அந்த வாரணாவதம் எங்கே இருக்கிறது? இப்போது கங்கை கரையில் இருக்குது. அதாவது பாக்பத், மீரட்லேருந்து 40 கிலோமீட்டர். இது லாக் கிரஹான்னு அதுக்கு பேர் அந்த இடம். அதாவது அந்த லாக் கிரஹாங்கிறது மகாபாரத காலத்திலிருந்தே அந்த பெயர் அது. அந்த இடத்த மத்திய தொல்பொருள் இலாக்கா இப்போ அகழாய்ச்சி செய்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய சுரங்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது ரிப்போர்ட் ஒன்றும் வெளியில் வரல. ரிப்போர்ட் வெளியில் வந்துன்னா நம்ம மகாபாரத் எந்த சமயத்தில் இது நடந்தது என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போது இந்த நிகழ்ச்சிக்கும் இன்றைய சூழ்நிலைக்கும் எப்படி ரிலேட் பண்ண முடியும், தொடர்பு இருக்குன்னு கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோட உறவினர்களோ அல்லது நண்பர்களோ நம்மளை தர்ம சங்கடமான சூழ்நிலை கொண்டு விடுவாங்க. அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கு இந்த பதிவு உதவியாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 2 பேர் இருக்காங்க, நண்பர்கள், மிக மிக நண்பர்கள். திடீர்னு ஒரு நண்பன் காலையில் வரான், பார்த்துட்டு, பார்ப்பா நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய இன்வெஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன், ஒரு இதில் மொத்தம் 10 லட்ச ரூபா இருக்குது, நீ 5 லட்சம் போடு, நான் 5 லட்சம் போடுறேன், நீ 11 மணிக்குள்ளே பணத்தை கட்டியானோம் அப்படின்னு சொல்கிறான்.
நண்பன் அதிர்ச்சி அடையிறான். இன்னும் திடீர்னு வந்து கேட்டால் என்ன பண்ணுறது, என்னப்பா அவங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல கொடு அப்படிங்கிறான். நண்பர் போய் மனைவிட்ட கேட்குறாரு, இப்படி கேட்குறான். என் மனைவி சொல்கிறான், தயவு செஞ்சு கொடுக்காதேங்க, அந்த பணம் திரும்பி வராது, எனக்கு என்னமோ சந்தேகம் வரும். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பணம் போயிடுது. இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம். இப்போது இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை பாண்டவர்களுக்கு ஏற்பட்டது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் போது இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது என்று சொல்லும் பொழுது ஒரே விஷயந்தான் சொல்கிறது, டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அதர்ஸ். இப்போ யாராவது ஒரு இடம் பிரமாதமாக சூப்பராக இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்காதுங்க. அதை வந்து கூகுளில் தேடுங்க, அது எங்கே இருக்குதுன்னு தேடுங்க, அது போகலாமா, அதுக்கு என்ன செலவாகுன்னு சொல்லுங்கள், என்ன முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்ன விஷயம், அந்த மோட்டிவ் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நண்பர்களோ உறவுக்காரங்களோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அதனுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சினா தான் நம்ம வந்து இந்த தர்ம சங்கடத்திலேருந்து நாம் வெளியேற முடியும். மகாபாரதத்தை பொறுத்தவர்கள் பாண்டவர்களுக்கு மிகவும் உதவி செய்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மா. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா விதுரர் வழியாக பாண்டவர்கள் தப்பிக்கிறாங்க. விதுரர் சொல்கிறார் வந்து, தயவு செஞ்சு அங்கே போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எனி டைம் அந்த அரக்கு மாளிகையை தீப்பற்றி உங்களை கொண்டு விடுவார்கள் என்ற ஒரு வார்னிங் கொடுத்ததுனால தான் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நமக்கு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இல்லையா. மகாபாரதத்தில் கூறப்படும் நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் இன்றைய வாழ்வோடு எப்படி தொடர்புள்ளன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இது மாதிரி வேறு ஒரு மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு அதை ஒரு மாடலாக வச்சுட்டு இன்றைக்கு அது எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்.